வணக்கம். இந்து மரபுல ஒருத்தரோட நம்பிக்கைய அது எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போகணும் சோதிக்கிற சில கதைகள் இருக்கு. அதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த அதே சமயம் மனதை உழுக்கிற ஒரு கதை தான் சிறு தொண்டரோட கதை. வாங்க இன்னைக்கு அதை பத்தி விரிவாக பார்க்கலாம். ஒரு மனுஷனோட பக்திய எந்த அளவுக்கு சோதிக்க முடியும்? இந்த கேள்விதான் நம்ம பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. பக்தியோட எல்லைகளை தொட்டு பார்க்கிற அந்த அற்புதமான கதைய நாம இப்ப ஆராயலாம் வாங்க. நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, புகைப்பெற்ற சோழ பேரரசுல. அங்க பரஞ்சோதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா சோழ மன்னரோட படைத்தளபதி, ஒரு மாபெரும் வீரர். ஒரு பெரிய போர்ல ஜெயிச்சிட்டு வராரு பரஞ்சோதி. அப்போதான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. பரஞ்சோதியோட இந்த வெற்றிக்கு காரணம் அவரோட வீரம் மட்டும் இல்ல, சிவபெருமான் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத பக்திதான்னு. அடடா, இவ்ளோ பெரிய சிவபக்தரையா நம்ம ரத்த சிந்திர போருக்கு அனுப்பிட்டோமேன்னு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. உடனே அவரை படைத்தளபதி பதவியிலிருந்து விடுவிச்சு, நீங்க இனி முழுசா உங்க வாழ்க்கைய சிவ வழிபாட்டுக்கே அர்ப்பணியுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பரஞ்சோதியும் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி வந்து தன்னோட பேரை சிறு தொண்டர்னு மாத்திக்கிறாரு. அதாவது நான் இறைவனோட ஒரு சின்ன தொண்டன் அப்படிங்கிற அர்த்தத்துல. தன்னோட முழு வாழ்க்கையையும் சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் சேவை செய்யறதுக்கே அர்ப்பணிச்சிடுறாரு. சிறு தொண்டரோட இந்த புதிய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு புனிதமான சபதம் தான் வழிகாட்டுது. அந்த சபதம் என்னன்னா, தினமும் ஒரு சிவனடியாருக்காவது சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடணும். ரொம்ப எளிமையானது மாதிரி தோணினாலும் இது ரொம்ப ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு நாள் கூட தவறாம இதை தன்னோட வாழ்க்கையோட மையமா மாத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சிவனடியாரை தேடி ரொம்ப நேரம் அலையறாரு. யாருமே கிடைக்கல. அந்த நேரத்துல தான் ஒரு மர்மமான உருவம் அவரோட வீட்டுக்கு வருது. அந்த மர்மமான உருவம் வேற யாரும் இல்ல, சிவபெருமானே ஒரு வைரவர் வேஷத்துல வராரு. அதாவது சிவனோட உக்கிரமான வடிவத்தை வணங்குற ஒரு யோகி மாதிரி. சிறுதொண்டர் வீட்ல இல்லாத நேரம் பார்த்து வந்து ஒரு பெரிய நாடகத்துக்கான களத்தை அமைக்கிறாரு. ஆனா அந்த விருந்தினர் கொஞ்சம் தயங்குறாரு. சிறுதொண்டர்கிட்ட, நான் சாப்பாடு ஏத்துக்கணும்னா அதுக்கு சில கடுமையான நிபந்தனைகள் இருக்கு, அதெல்லாம் உங்களால நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. ஆனா சிறுத்தொண்டர் தன்னோட சபதத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரே நோக்கத்துல நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன்னு சத்தியம் பண்றாரு. அப்போ அந்த வைரவர் கேட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதது. வைரவர் தன்னோட நிபந்தனைய சொல்றாரு. நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அப்போ ஒரு பசுவோட பச்சை மாமிசத்தை தான் சாப்பிடுவேன். அந்த நேரம் இப்ப வந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த பசுங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் அப்போ சிறுத்தொண்டருக்கு புரியல. இங்கதான் கதையே ஒரு பெரிய திருப்புமுனைக்கு வருது. பசுங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு மாடு ஆடு மாதிரி ஒரு விலங்கு, இன்னொன்னு உலக ஆசைகள்ல கட்டுப்பட்டிருக்கிற ஒரு மனிதன். சிறுதொண்டர் என்ன நினைச்சாருன்னா, அவர் ஏதோ விலங்கு கறிதான் கேட்கிறாருன்னு. ஆனா அந்த வைரவரோ, இல்ல நான் கேட்டது ஒரு மனிதனேன்னு சொல்லி விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. அந்த நிபந்தனைகள் இன்னும் கொடூரமா மாறுச்சு. பலி கொடுக்க போறது 5 வயசுல இருக்கிற ஒரு பையனா இருக்கணும். அதுவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் ஒரே மகனா இருக்கணும். அம்மா அந்த பையனை பிடிச்சுக்கணும், அப்பா அவனை வெட்டணும், அப்புறம் அந்த கறியை நல்லா சமைச்சு எனக்கு பரிமாறணும்னு சொல்றாரு. சிறுத்தொண்டரோட பக்தியோட ஆழத்தை எங்க தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு நொடி கூட யோசிக்காம அவரும் அவரோட மனைவி திருவெண்காட்டு நங்கையாரும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஏன்னா அந்த நிபந்தனைகளுக்கு பொருந்துற ஒரே குழந்தை அவங்களோட ஒரே செல்ல மகன் சீராளன் தான். அந்த கொடூரமான கோரிக்கைய அவங்க இறைவனுக்கு செய்யற ஒரு உன்னதமான அர்ப்பணிப்பா மாத்தி அதை செய்ய துணிறாங்க. அந்த புராணங்கள்ல வர்ற ஒரு காட்சி மனச நடுங்க வைக்குது. வைரவர் சொன்ன அத்தனை நிபந்தனைகளையும் துளி கூட பிசகாம அந்த பெற்றோர்கள் நிறைவேத்துறாங்க. அந்த தெய்வீக விருந்தினருக்காக உணவும் தயாராகுது. ஆனா சோதனை அதோட முடியல. சாப்பாடு தயாரானதும் வைரவர் இன்னும் புதுசா நிபந்தனைகளை போடுறாரு. அந்த குடும்பத்தோட நம்பிக்கையே கடைசி எல்லை வரைக்கும் சோதிச்சு பார்க்கறாரு. கடைசியா தன்னோட சாப்பிட சிறுத்தொண்டரோட மகனும் வரணும்னு வைரவர் கேட்கிறாரு. அதுக்கு சிறுத்தொண்டர், என் மகன் இப்போ இங்க இல்லையேன்னு விளக்குறாரு. அப்போதான் வைரவர் அந்த இறுதி நம்பவே முடியாத ஒரு கட்டளைய போடுறாரு. இறைவனோட சொல்லுக்கு கட்டுப்படுறதோட உச்சகட்டமா சிறுத்தொண்டர் வீட்டுக்கு வெளியே போய் தன்னோட மகனோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இப்பதான் கதையோட உச்சகட்டத்துக்கு நம்ம வரோம். என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அவங்க மகன் சீராளன் உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாம முழுசா உயிருள்ள பையனா ஏதோ விளையாட்டுல இருந்து கூப்பிட்ட மாதிரி அப்பா கிட்ட ஓடி வரான். தாங்க முடியாத மகிழ்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் இந்த அற்புதத்தை அந்த விருந்தினர்கிட்ட சொல்லலான்னு குடும்பத்தோட உள்ள ஓடுறாங்க. ஆனா அங்க அந்த விருந்தினரையும் காணோம், சமைச்ச உணவையும் காணோம்.
அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி இது முழுக்க முழுக்க அவங்களோட பக்திய சோதிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு தெய்வீக சோதனைன்னு விளக்குறாரு. அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை நிரூபிச்சதால அந்த முழு குடும்பத்துக்கும் முக்தி அளிக்கப்பட்டு கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இது வெறும் பக்தியோட கதையா இல்ல ஒரு பயங்கரமான சோதனையா? நம்பிக்கை, கீழ்ப்படிதல், தியாகம் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்மளையே நாம கேள்வி கேட்டுக்க வைக்கிற ஒரு கதை இது. ரொம்பவே சக்தி வாய்ந்த, அதே சமயம் நம்ம மனச புடையிற ஒரு கதையா இன்னைக்கும் இது இருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா?